ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 4 பட்டை, ஒரு பே லீஃப், 5 ஏலக்காய், 5 கிராம்பு ஆயிலில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து நான் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா இது சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கன் வேகிற மாதிரி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியும், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு கடைசியாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதோட சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நல்ல சூடான ஒயிட் ரைஸ் கூட இந்த சிக்கன் கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.